கோபாலபுரத்தின் ரகசியம். பல வருடங்களுக்கு முன்பு சோழர் காலத்தில் அமிர்தக்கல் என்ற ஒரு புனித கல் இருந்தது. அந்த கல்லை வைத்திருப்பவருக்கு அமரத்துவ சக்தி கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த கல் கோபாலபுரம் என்ற கிராமத்தின் அடியில் உள்ள பண்டைய கோயிலில் ரகசியமாக புதைக்கப்பட்டுள்ளது என்று பல கதை உலாவருகின்றன. நூற்றாண்டுகளுக்குப் பிறகு அருணாசலம் ஒரு தமிழ் புராதன ஆய்வாளர் தோள்கொட்டை நீளமான கம்பளி தொப்பி கையில் சுழற்றும் சாட்டை. அவர் சாகச வேட்டையில் உலகம் முழுக்கச் சுற்றி தமிழரின் மரபுகளை கண்டுபிடிப்பவர். சேதுபதி பணத்திற்காக எந்த அளவுக்கும் செல்லும் ஒரு கூர்மையான கொள்ளையன். அவன் கையிலேயே ஆயுதங்கள் மற்றும் கும்பல் பிசாசு சின்னங்களின் ரகசியம் உள்ளன. அருணாசலம் பழைய சித்திரக்கல்லில் செதுக்கப்பட்ட அமிர்தக்கல் குறித்த வரைபடத்தை கண்டுபிடிக்கிறார். அதன்பின் அனதை அறிந்த சேதுபதி அருணாச்சலத்தை பின்தொடர்ந்து பண்டைய கோயில்கள் வழியில் அடர்ந்த காட்டுகள் மற்றும் மணல் புயல்கள் குகைகளின் சுரங்கங்கள் வழியாக அவர் பயணிக்கிறார். அருணாச்சலம் சித்திரக்கல்லில் மறைக்கப்பட்ட எழுத்துக்கள் முத்திரைகள் உயிர்ப்பான சிலைகள் அருணாச்சலம் கண்டுபிடிக்க. சேதுபதி மற்றும் அவன் கும்பல் தொடர்ந்து அருணாசலத்தை துரத்தி அவனை சதியில் விழ வைக்கிறார்கள். கோபாலபுரம் கோயிலின் அடியில் ஒரு பண்டைய அறை திறக்கப்படுகிறது. அனைவரும் திறக்கப்பட்ட கதவு வழியில் பயணிக்க அதில் அமிர்தக்கல் ஒன்று தெரிய அதனை பேராசையில் அதை தொடும் ஒருவன் சாபத்தால் அழிகிறான். அவன் வேறு யாருமில்ல சேதுபதி. அருணாசலம் அந்த கல்லை உலகிற்கு காட்டாமல் மீண்டும் புதைக்கிறார். மரபு சக்தி கடவுளுக்குத்தான் என்று அவர் கூறி அங்கிருந்து புறப்பட்டு வேறொரு பயணத்தை தொடர்கிறார்.